ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. யாவானர்த்தவுதபானே சர்வதः சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை கர்மயோகம் செய்யும்படி தூண்டுகிறார். கர்மத்தையும் கர்மயோகத்தையும் ஒப்பிட்டு, கர்மயோகத்தை நீ செய்தால் உனக்கு பாபம் வராது, புண்ணியமும் கூட வராது. அதை நம்ம சேர்த்துக்கிறோம். பாபம் ந அவாப்சேசி போட்டிருக்கார், புண்ணியமும் சேராதுன்னு. புண்ணிய பாபத்தை கடந்த ஒரு தன்மையை நமக்கு உண்டாக்கும். அதாவது மோட்சத்துக்கான யோக்கியத்தையை பெறத்துக்கான மனப்பக்குவத்தை அது கொடுக்கும்னு அர்த்தம். அதுக்காக வேண்டி பகவான் 40வது ஸ்லோகத்தில் இருந்து தொடர்ந்து இந்த ஒப்பீட்டை பண்ணிட்டு இருக்கார். இப்போ இதை முடிக்க போறார். இந்த 46வது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா, கர்மத்தோட பலன் கர்மயோகத்தினுடைய பலனில் அடங்குகிறது. ஆனால் கர்மயோகத்தினுடைய பலன் கர்மத்தில் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றார். அதாவது கர்மயோகம் பண்ணினா மனசு சுத்தமாயிடும், மனசில் விவேகம் வைராக்கியம் இதெல்லாம் ஏற்படும். அப்புறம் வேதாந்த விசாரம் பண்ணி ஞானம் அடையிறதுக்கான தன்மையை அந்த விவேக வைராக்கியம் கொடுக்கும். ஞானம் வந்துடுத்துன்னு சொன்னால் இந்த ஜீவாத்மா தன்னை பரமாத்மாவாக உணர்ந்து முக்தி அடைஞ்சிடும். ஆகவே கர்மயோகம் உயர்ந்தது. சகாம கர்மம், அதாவது பலனை விரும்பி பண்ணக்கூடிய கர்மமானது மிகவும் கீழானது. இதனுடைய பிரயோஜனம் அதுக்குள்ளே அடங்குகிறதுன்னு சொல்கிறார். இப்போ 1000 ரூபாயில் 100 ரூபா அடங்குறது, 100 ரூபாயில் 1000 ரூபாய் இல்லையே. 100 ரூபாயை வச்சுட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுங்கிற விஷயம் வேறு. ஆனால் ஒரு 100 ரூபாயில் 1000 ரூபாய் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த கர்மயோகம் பண்ணி அதனால நம்ம அடையிற ஆத்மானந்தம் பிரம்மானந்தத்தில் இந்த லௌகிக சுக ஆனந்தமும் அடங்கிடும். ஆனால் கேவல லௌகிக சுகத்தில் பிரம்மானந்தம் இல்லை அப்படிங்கிற உண்மையை புரிய வைக்கிறார். ஆகவே நம்ம உயர்ந்த மேலான ஆத்மானந்தம் பிரம்மானந்தத்தை உணரணுங்கிறது தான் முக்கியம். இந்த புலனின்பம் பொருள்களை சார்ந்து, உறவுகளை சார்ந்து, சூழ்நிலைகளை சார்ந்து அனுபவிக்கிற இன்பத்தில் நமக்கு விவேக வைராக்கியம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஸ்லோகத்தை பகவான் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இப்போ சொல்கிறேன். சர்வதா சம்ப்ளுதோதகே யாவானு உதபானே அர்த்தா. பெரிய இடத்துல நிறைய ஜலம் இருக்குது. ஒரு பெரிய லேக்குன்னு வச்சுங்களேன், மானசரோவர் மாதிரி. அவ்வளோ பெரிய ஜலத்தில் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குன்னே வச்சுட்டா கூட, கிணத்துல இருக்கிற ஜலத்தினுடைய பிரயோஜனம் பெரிய குளத்தில் இருக்கிற ஜலத்தில் இருக்கு. ஆனால் பெரிய குளத்தில் இருக்கிற ஜலத்தோட பிரயோஜனம் கிணத்துல இல்லை. கிணத்து ஜலத்தில் இறைச்சி குளிக்கலாம், குடிக்கலாம். ஆனால் இங்கே பெரிய அளவில் படகே விடலாம், பெரிய அளவுக்கு இது பயன்படும். அது மாதிரி பிரம்மானந்தத்துக்குள்ளே இந்த உலக ஆனந்தமெல்லாம் அடங்கி விடுறது. ஏன்னா நம்ம அர்த்த காமத்தில் இருந்து வைராக்கியம் அடைஞ்சு தானே போகிறோம். இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு என்ன தேவையோ அது இன்னும் குறைஞ்சு போயிடாது. நம்ம ஒன்றும் மிஸ் பண்ண போகிறதில்ல. ஆகையினால என்ன சொல்கிறார், பெரிய அளவில் நீர்ப்பரப்பு இருக்கும் பொழுது கிணற்று நீரில் என்ன பிரயோஜனமோ அப்படித்தான் விஜானதா பிராமணஸ்ய, நல்ல வேதத்தினுடைய தாத்பரியத்தை அறிஞ்ச பிராமணனுக்கு கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் ஞானகாண்ட ஆனந்தத்துக்குள்ளே அடங்கி விடுறதப்பா. கர்மகாண்டத்தினால ஏற்படக்கூடிய பிரயோஜனம் வெளியில் இருக்கிற விஷயானந்தம், இது அவிஷய ஆத்மானந்தம். அவிஷய ஆத்மானந்தத்தில் விஷயானந்தம் அடங்கிடுறது. விஜானதா பிராமணஸ்ய, நன்றாக சாஸ்திரத்தை வேதாந்த சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி பார்க்குற ஒரு பண்புள்ளவனுக்கு, இந்த இடத்துல பிராமணஸ்யன்னா விவேக வைராக்கியம் உள்ளவனுக்கு அப்படின்னு அர்த்தம். சர்வேஷு வேதேஷு தாவான் அர்த்தா, எல்லா கர்மகாண்ட பாகத்திலையும் அவ்வளவுதான் பிரயோஜனம். இதிலிருந்து என்ன தெரிகிறது, ஞானகாண்ட பிரயோஜனம் பூர்ணமானது, கர்மகாண்டத்தினுடைய பிரயோஜனம் அபூர்ணமானது.
எனவே நாம் எதை நோக்கி போகணும்னா, கொஞ்ச நாளைக்கு மனசு பக்குவப்படுறதுக்காக முதல்ல ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் பலனை விரும்பி கர்மா பண்ணலாம். காலப்போக்கில் இந்த லௌகிக பலனை விட்டுட்டு மன தூய்மை ஞானம் பெறணுங்கிற ஒரு நோக்கத்தோட செயல் புரியணும் என்பதற்காக இந்த ஸ்லோகத்தை அழகா அற்புதமாக உபதேசம் பண்ணியிருக்கிறார். இந்த ஸ்லோகத்தோட பகவான் கர்மயோகத்தினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிவிடுறார். ஆக இந்த ஸ்லோகங்களையெல்லாம் நல்ல மனசில் வாங்கிண்டு ஏதோ வாழ்க்கைக்கு தேவையான லௌகிக காரியங்களை செய்து கொண்டு மற்றபடி நிஷ்காம கர்மத்தை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணி மனசை சுத்தப்படுத்தி ஞானத்துக்கு தகுதியுள்ளவர்களாக நம்மளை ஆக்கிக் கொள்ளணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பண்ணுற உபதேசம் நம்ம எல்லாருக்காகவும் தான். இதை நன்றாக நம்ம மனசில் வாங்கிப்போம். பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். எல்லோருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓ